வணக்கம் மக்களே. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இதுதான் ஹரித்வார். நம்ம இப்ப ஹரித்வார்ல இருக்கோம். கடுமையான வா, இன்னைக்கு கூட போறவங்க டுள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? போக்குவரத்து நெரிசலான ஊரா இருக்குங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல். எல்லாம் கை ரிக்ஷா, அந்த ஆட்டோவே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுதான் ஆட்டோ இங்கே. ஸோ கடுமையான போக்குவரத்து நெரிசலான ஒரு ஊர். சரி, இப்போதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து 2 கோவில் தரிசனம் முடித்தேன் ஹரித்வாரில். சண்டி தேவி அப்புறம் மான்சி தேவின்னு சொல்லிட்டு 2 கோவில் வந்து ரோப் காரோட இருந்தது. எல்லாம் அந்த தரிசனம் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அதெல்லாம் வாங்குறாங்க. நிறைய இடைத்தரகர்கள் எல்லாம் ஊழல் பண்றாங்கன்னு பார்த்தா இங்க அதை கூட பயங்கரமா பண்றாங்க. என்னங்க பாட்டு அசல் பாட்ட போடுறீங்க? பாட்டு வந்து மந்திரமா வர்றது இல்லடா தம்பி, மந்திரத்தை தான் பாட்டா எடுத்து போட்டு இருக்கா. கடுமையா பண்றாங்க. நிறைய இடைத்தரகர்கள் தான் வாங்க அவங்களை எப்படி குட்டி போறோம், அப்படி பண்றோம், அதை பண்றோம், மேல எல்லாம் ஏமாத்துறாங்க. காசை போடுங்க. சரி, இருந்தாலும் சரி, பரவாயில்ல. நம்ம கடவுள் நம்பிக்கை. நம்ம நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ ஏதாவது பீச் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணோம். பாய் உதர் காய்ங்க பாய், சொல்ல பாய். பேட்டா எங்க மாத்துறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. பீச் அந்த இது இப்போ இந்த நதிக்கரையோரம் வந்து போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். கங்கை அம்மா கிட்ட போய் நம்ம கண்ணீர் துளிகளை அவர்களிடம் கரைந்து விடலாம் அப்படின்ட்டு. நம்ம கண்ணீர் வந்து கங்கைக்கே சவால் விடுற அளவுக்கு இருக்கு. அதனால ஆமா, இந்த பல்பு பாத்தீங்களா? எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுன்னு பீஸ் போட்ட உடனே குப்பத்துல போட்டாங்க. இதே மாதிரிதான் அம்மா மனசுடைய வாழ்க்கை. அப்படியே போய் அப்படியே இது பண்ணலாம். இந்த அண்ணன் ஒருத்தர் வந்தாரு, கை ரிக்ஷா. பாவம், இப்போ கொஞ்சம் உடம்பு கூட முடியாததான் நான் கஷ்டப்பட்டு விளைக்கிறாரு. சரி, நல்ல இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி. ஒன்னும் கிடைக்காது. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதான் மக்களே. ஆமா, நான் இன்றைக்கு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி கண்டிப்பா சேனல்ல போடுறேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போடலாம். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. வாழ்க்கையாவே போயிட்டு இருக்கேன்.